நண்பர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது அக்டோபர் நவம்பரும் கடந்த மாதம், அதாவது தமிழில் ஐப்பசி மாதம் விசுவாச வருடம். இந்த ஐப்பசி மாத ராசி பலனை பற்றி எல்லா ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இந்த ஐப்பசி மாத ராசி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பொதுவாக பார்க்கலாம். சிம்மம் அப்படின்னாவே ஒரு ஆளுமை தான். பொதுவாகவே 12 ராசியிலேயே வலிமையான ராசிங்கிறது கடகமும் சிம்மம் தான். கடக ராசி சிம்ம ராசிக்கு ஒரு பவர் உண்டு, ஆளுமை பவர்னு சொல்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற அதிகாரத்தில் நாட்டை ஆடுறாங்க பாரு, மந்திரிங்க, எம்எல்ஏங்க, அமைச்சர், அவங்க எல்லாமே பெரும்பாலும் கடகம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. மிக உயர் பதவியில் இருக்கிறவங்களும் அவர்களாக தான் இருப்பாங்க. அந்த ராசிக்கு அப்படி ஒரு வடிவண்டு. அதனால் எல்லா சிம்ம ராசிக்காரனும் மந்திரியாக இருக்கணும், முதலாளியாக இருக்கணும், ரோட்டில் இருக்கணும் இருக்காங்க. சிம்ம ராசியில் இருக்கிறவங்க மொத்தத்தில் ஒரு 80% அந்த ராசிக்கு அவன் ரோட்டில் தெரிகிறவனா இருந்தால் கூட அதிகாரம் மிரட்டுறவனா தான் இருப்பான். இந்த ராசியினுடைய குணம் அது. சிம்ம ராசிக்கு தற்போது நடக்கக்கூடிய அஷ்டமச்சனி அவ்வளோ நல்லதில்லை. ஏழில் இருக்கக்கூடிய ராகு அவ்வளோ நல்ல பலனை செய்யாது. என்னங்க நல்ல பலனை செய்யாது? சிம்ம ராசிக்காரன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், கொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். அது இன்னமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. பிள்ளைங்க எதிர்வாதமாக பேசுவாங்க, நீ கொண்டாடி பிள்ளைங்களோட எதிர்வாதமாக இருக்க. உனக்கு பணம் காசு கிடைக்கிறது, தொழில் முடக்கம் இதெல்லாம் பண்ணிடுச்சு. திரும்பவும் நீ கையில் காசு இல்லாமல் பொருளை கொண்டு போய் விற்கிறது, அடகு வைக்கிறது, இந்த அமைப்பு பண்ணுவேன். பணம் வேணும்னு நீ செலவு பண்ணுறதா இருந்தாலும் பணம் வேணும். தொழில் நடக்கலை, வருமானம் இல்லை. அப்போ பணத்துக்கு வேறு என்ன வழி? ஏதாவது வீட்டில் இருக்கிற பொருளை தானே விற்றாகணும். இல்லைன்னா கடன் வாங்கி ஆகணும். கடன் கொடுக்க மாட்டான். ஏதாவது பொருளை வச்சே தான் கடன் கொடுப்பான். பொதுவாகவே ராசி 8ல் நின்னா தன்னம்பிக்கை போயிடும். தன்னம்பிக்கை போகும்போது யாரும் ஒன்று நம்ப மாட்டான். இதுதான் ராசியினுடைய அமைப்பு. சரி, இதில் எனக்கு நல்லது நடக்குது சார், நான் சிம்ம ராசி தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அதுதான் பௌர்ணமி அமைப்பு. ஒருத்தன் பௌர்ணமியில் பிறந்தால் 7 சனி அஷ்டம சனி காலகட்டங்கள் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு தரதில்லைங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு சிம்ம ராசிக்காரெல்லாம் நிறைய பேர் வழக்கில் இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க, குடும்ப தகராறில் இருக்கிறீங்க, குடும்ப பிரிவினையில் இருக்கிறீங்க. குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் தொழில் வேலையில் இருக்கிறவங்களும் வேலையிலையும் பிரச்சனை அவனுக்கு கோர்ட்டில் கேஸில் சிக்கலில் இருப்பான். எந்த வகையிலையாவது ஒரு தவறு உன் மேலே தவறை பண்ணி அதை சந்திச்சு நீ அது மூலியமா நீ வேலையை கோர்ட்டு கேஸுங்கிற நடைமுறையில் இருந்துட்டு இருக்கணும். மொத்தத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்குங்கிறது குடும்பத்தில் பொண்டாட்டி பிரச்சனை தான் வருங்கிறதுலாம் இல்லைங்க. வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் ரீதியாகவும் அது வந்துடும். சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உன் மேலே ஒரு கேஸை போடுவான். இந்த சொத்து உன்னை ஒரு இடத்துல வாங்கியிருப்பேன், அந்த சொத்துல வெள்ளம் கந்திருக்கேன், அதை கவனிக்காமல் வாங்கியிருப்பேன், அதை ஒருத்தன் கேஸ் போடுவான். அந்த சொத்து யார்கிட்டன்னு வாங்கினியோ அவனுடைய வாரிசுகளோ பேர பிள்ளைங்களோ கேஸை போட்டு உங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத அஷ்டமச்சனி காலகட்டங்களில் சொத்து வாங்கியும் நாம் அதுக்கு திரும்பவும் மேற்கொண்டு தேவையில்லாத செலவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமேங்கிற மன உளைச்சலில் இருப்பீங்க, செலவும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வேலைக்காக பணம் கட்டிட்டான் சார் சிம்மராசி, ரைட்டு, பௌர்ணமியில் பிறந்திருக்கேன், அதுதான் கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துருப்பீங்க. சார் ஒரு 20 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா பேங்க் வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆசை யார் விட்டுது? அரசு வேலைன்னா பெரிய ஆசை இல்லையா? அரசு வேலையில் தான் பொண்ணை கொடுக்குறேன். அப்போ அந்த அமைப்பில் நீ பணத்தை கட்டிடுவேன். அஷ்டமச்சனியில் எப்பயுமே கல்யாணமும் நடக்கக்கூடாது. வேலைக்காக பணம் கட்டுறது, நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். வேலைக்காக பணம் கட்டிங்கன்னா வேலைக்காக கண்டிப்பாக பணம் போயிடும், வேலை கிடைக்காது. அஷ்டமச்சனி காலகட்டங்களில் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி இந்த ராசிக்காரங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமயத்துல தான் நல்ல மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி, நல்ல மாதிரி அதுக்கு 4 பேர் சிபாரிசு பண்ணுவோம். சார் அருமையான குடும்பம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடும்பம், நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிமா. இந்த வார்த்தை மட்டுமே அவன் மனதில் ஒரு ஆசையை தூண்டுதல் பண்ணி, ஓ நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பையன் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலில் பேசி முடிப்பீங்க. சில பேருக்கு பேசி முடிச்சு நடந்து வாழ்க்கையில் அப்புறம் உணர வைக்கும், அந்த வாழ்க்கை கெட்டும் போயிடும். சில பேருக்கு பேசின வேகத்திலேயே அந்த உணர்ச்சி விஷயமான சில விஷயங்கள் தெரிய வந்துடும். ஏன்னா அவனுக்கு நல்ல தசாபத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு தகவல் எப்படியோ ஒரு வகையில் வந்துடும். சார் அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் போக்கு எப்படி, என்ன பேராசை பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு கொண்டுக்கு வர்றான் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் உஷார்படுத்துறீங்க, உங்களை உஷார்படுத்தி விடுறோம். இது பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நடக்கும். அதனால தான் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தான் ஒரு விதமான தூண்டில போடும், ஒரு விதமான ஆசையை காமிக்கும். நல்லது மாதிரி அந்த ஆசைங்கிறது என்ன, வேலையில் இருக்கிறான், நல்ல சம்பளத்தில் இருக்கிறான், காடு இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, ஆனால் திறனா இருப்பான், கெட்ட குணம் கொண்டவனா இருப்பான், தன்னம்பிக்கை இல்லாத சந்தேகத்தையுடைய இருப்பான். இதெல்லாம் சனியினுடைய வேலை.
அதனால தான் சனியினுடைய காலகட்டங்கள் அஷ்டம சனி ஜென்ம சனி காலகட்டங்களில் கல்யாணத்தை பண்ணாத. இப்போ 2-3 ராசிக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ராசிக்கு திருமணத்தை இப்போ பண்ணாதீங்க 2 மாதத்துக்குன்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு 3 வருஷம் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். மாசப்படம் சொல்லிட்டு இருந்தாலும் நடக்கிறத நான் சொல்லித்தானே ஆகணும். சிம்மராசிக்காரன் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கல்யாணத்தை அனுப்பிச்சு பார்க்கக்கூடாது. பணப்புழக்கம் பணத்தையும் முதலீட்டாக கொண்டு தொழில் பண்ணுறவனுக்கு அதிகமாக பணத்தை வெளியே விடாதீங்க, அதிகமாக பணத்தை இறக்காதீங்க, வாங்க முடியாது. நீ அஷ்டம சென்னையில் இருக்கிற உன் மன அழுத்தம் உனக்கு கொடுக்கும். மன அழுத்தம் கொடுத்தா என்ன? மன அழுத்தம் எப்படி வரும்? நம்ம பணத்தை வச்சு கொடுக்காம ஒருத்தம் தானே மன அழுத்தம் வரும். உன் பிள்ளை கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவேன், பணம் இல்லாத நீ மன அழுத்தம் வரும். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நின்று போயிடும், அப்போ மன அழுத்தம் வரும். சிம்மராசிக்காரங்களும் இப்போ மன அழுத்தத்தில் தான் இருக்கிறீங்க. சிம்மராசிக்காரன் ஏப்ரல் 29 மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் சிம்மராசிக்காரனுக்கு நான் நல்ல படம்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதமாக இருந்தாலும் சரி, அடுத்த மாதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பெரிய டென்ஷனில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. தசாபதி சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தேவையில்லாத பண இழப்பு, பொருள் இழப்பு, அசிங்கம், அவமானம், கேவலம் இதெல்லாம் நடந்துதாங்க தீரும். இதெல்லாம் நல்ல திசை இருந்தால் கூட நடக்காது. பெரிய பதவியில் இருக்கிறவங்க பதவி இழந்தால் அசிங்கம் தான். அவனுக்கு பதவி போயிட்டாவே கௌரவம் போன மாதிரி நினைப்பான். அந்த வயசுக்கு அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அசிங்கமும் அவமானமும் நடக்குங்கிறதான் உண்மை. பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம். கல்யாணத்தை நீங்கள் பேசி வைக்கக்கூடாதுன்னா கூட புள்ள விட்டு ஓடுக்கணும். இந்த மாதிரி நடக்கும். அப்போ நீ மனம் அப்போதான் என்னடா நம்ம இருக்கலாமா வேண்டாமுங்கிற மனசெல்லாம் எப்பயுமே அஷ்டமஞ்சனி மனுஷனை சாவடிக்கும். கொல்லாமல் கொள்பவன் சனி நீண்ட ஆயுளை கொடுப்பான். ஆனால் எதுக்குடா நம்ம இருக்கிறோங்கிற மனசையும் கொடுப்பான். அதனால தான் சனிக்கு ஆயுள் தேவையில்லைன்னு மனுஷன் எப்போ நினைப்பான்? அசிங்கப்படும் போது, அவமானப்படும் போது, வாழ்க்கையை வெறுக்கும் போது ஆயுள் தேவையில்லைன்னு நினைப்பான். ஆனால் சாவு வராது. அவனை உயிரோடு உட்கார வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும். இது சனியினுடைய வேலை. அதனால தான் இந்த சனியினுடைய காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய ஜென்மச்சனி, அஷ்டம சனி காலகட்டங்கள். சனி பாவகிரகத்தோடு இணைஞ்சு ஒருத்தனுக்கு திசை இருந்துச்சுன்னா வாழ்க்கை பூரா 20 வருஷம் 19 வருஷம் அவன் சேர்த்து சுண்ணாம்பாவாங்கிறது தான் உண்மை. இதனால தான் தசாபதி அமைப்பை பார்த்து பொண்ணை கொடுங்க. ஒருத்தனுக்கு நல்ல திசை நடக்குது, அது ஒரு திசை 20 வயசு 25 வயசு திருமணம் ஆகிற வரைக்கும் உனக்கு நல்ல திசை ஓட்டம் இருக்கும். அப்புறம் சொல்லுவான், நான் பொண்ணு கொடுக்கும்போதெல்லாம் நல்லா தாங்க இருந்தேன், இப்போதாங்க குடியாரன் ஆகிட்டான், சீட்டாடுறாரா ஆகிட்டான், சொத்து அடிக்கிறவனா போயிட்டான், எல்லாத்தையும் மதிக்காத அசிங்கமாக கேவலமாக நம்மளை பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வருத்தப்படுறவங்க எத்தனை பேர்? ஏன் அதை தெரியாம நீங்க போறீங்க அப்படிங்கிறதா. அந்த நேரத்தில் அந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்து 8 பொருத்தம் இருக்குது, 12 பொருத்தம் இருக்குது. 10 பொருத்தத்துல அவன் திருடனா மாறுவானா, அயோக்கியம் மாறுவானா, முடிச்சு வைக்க மல்ல மாதிரியா மாறுவானா யாருக்குமே தெரியும். ஒருத்தன் அரசு வேலையில கூட தான் இருப்பான், ஆனா படுகும் மோசமானவனா இருப்பான். நீ என்ன செய்யற? டக்குன்னு அரசு வேலைன்னு பொண்ணு கொடுக்கலான்னு போற. இந்த அரசு வேலை, ஐடி சாஃப்ட்வேர் இதெல்லாம் பொண்ணு கொடுக்கலான்னு போறவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு டைவர்ஸ் ஆகி வரவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. வேலைக்கு ஒரு பாவகம் பேசும், திருமணத்துக்கு ஒரு பாவகம் பேசும், ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு இன்னொரு பாவகம் பேசும். ஒருத்தன் நல்லவனாவே இருப்பாங்க, ஆனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கெட்ட செய்கையில போகவே மாட்டான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி பார்த்துதான் பொண்ணை கொடுத்தா பொண்ணை வாழ வைக்க முடியும். எங்க கஷ்டப்படுவான், ஆனா நேர்மையா இருப்பான். பண்ணாத சித்திரவதை வரும், ஆனா நேர்மையா இருப்பான். அப்ப நாம உதவலாமே, நல்லவனுக்கு உதவி செய்யலாம். ஆனா எல்லா வசதியும் இருந்தும் ஒருத்தன் கெட்டவனாவே இருப்பான். இதெல்லாம் பார்க்காம நீ பொண்ணை பெற்றவன் பல்ட்டி அடிச்சு அப்படின்னா போய் குட்டிச்சுவரை போகிறதுக்கு வழி. என்ன சொன்னாலும் நீங்கள் மாற மாட்டீங்க, திரும்ப மாட்டீங்க. சிம்ம ராசியினுடைய அமைப்பில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கெட்ட காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கு நான் பலன் சொல்கிறேன். அதே சமயத்தில் 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். சிம்ம ராசியை சேர்ந்தவன் அந்த ராசிக்கு அதே அதிகாரம் படைச்ச உள்ள ஒருத்தனுக்கு தான் நீங்கள் பொண்ணா மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணுமே தவிர வேறு ராசிக்காரனை தொடர்பு கொண்டு பண்ணீங்கன்னா அந்த பிள்ளை போய் அவன் வீட்டில் அடிமை தான் இருக்கும். சிம்மம் என்றாலே அடிமைப்படுத்துவது. சிம்ம ராசிக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தா அவன் அடிமையாக தான் நடத்துவான். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விதியை. அவன் என்னைக்குமே தான் தான் பெருசு. ஏன்னா ஆளுமை, அந்த ராசி ஆளுமை கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு ஜெயலலிதா சொல்லலாம். ஜெயலலிதா எல்லாமே காரணம் உபயோகிச்சு, அதுதான் ஆளுமை. அதனால தனக்கு அடிமையாக தான் மற்றவங்க இருக்குன்னு நினைக்கிறவன் தான் சிம்மராசிக்காரன். அதனால சிம்மராசிக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தா நம்ம யோசனை பண்ணுங்க. 2வது சிம்மராசிக்காரனே கல்யாணம் பண்ணா 2-3 வருஷத்துக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு சிம்மராசிக்கான கல்யாணம் போக நல்லா இருக்காது. 2-3 வருஷத்துக்கு கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது. தொழில் அமைப்பும் நல்லா இருக்காது, அக்கம் பக்கம் உறவுகள் அமைப்பும் நல்லா இருக்காது. வீட்டில் போய் சிம்மராசி பிள்ளை பற்றவன் பையனை பற்றவன் இருந்துச்சுன்னா வீட்டில் நீ தனியாக தான் படுத்துட்டு இருக்கணும், தனியாக தான் புலம்பிட்டு இருக்கணும். அது இந்த மாசத்துல ராசிநாதன் ரொம்ப படு வீக்னஸாக இருக்கார். சிம்மராசி சூரியன் இன்னைக்கு 5 மாதம் பூராமே அவர் நீச்சத்தில் இருப்பார். ரொம்ப மன உளைச்சல்லையும் மன அழுத்தத்துலையும் தான் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. அதனால சிம்மராசிக்கான எல்லாமே ரொம்ப கடுமையான மாசமாக தான் இந்த மாதம் இருக்கும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.